இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ வசமா சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாம, கடைசியில எஸ்எஸ்கேவே இருந்துட்டு, நான் வந்து நான் இப்பவே போயிட்டு உன் புருஷன எழுப்பி, உன் பொண்டாட்டி இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கார்த்திக்கோட கட்ட அவுத்து விடுறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலியோட ரகசியத்த எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு, "ஏய் அஞ்சலி, நீ வந்து இந்த சொத்துக்காக தான் நீ இவ்ளோ பண்ண. என் அண்ணன எங்க வீட்ல இருந்து பிரிச்சு, கடைசியில கொல்ல பார்த்து, இப்போ வந்து கட்டுன புருஷன் கூட பார்க்காம என்னையே கடத்தி இந்த சொத்தை அடையணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாது. அதே மாதிரி இந்த சொத்தை வந்து நான் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்கிறது மட்டும் இல்லாம, அஞ்சலிய வந்து டிவோர்ஸ் பண்ண போறதா வந்து இப்போ முடிவு எடுக்குறாங்க. இந்த அஞ்சலிக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம கூட்டிட்டு போய் கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து இப்போ கமிஷனரும் வந்துகிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கார்த்திக் எங்க இருக்காரு, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கார்த்திக் எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவர் வந்து அடுத்ததா இன்வெஸ்டிகேஷன வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கார்த்திக் எங்க போயிருக்காரு, என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே டீட்டெயிலா விசாரிச்சுட்டு இருக்காரு. இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு பக்கம் இவங்க வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலிக்கு ஒரு கெடு வைக்கிறாங்க. அதாவது கெடு அப்படின்றத விட, இந்த மொத்த சொத்தும் வந்து எனக்கு வேணும். கார்த்திக் கிட்ட வந்து நீ புடுங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து இவ்ளோ நாள் சம்பாதிச்சது எல்லாமே அடுத்தவன புடிச்சு, அடிச்சு, அத புடுங்கி தான் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதே மாரி தான் இப்போ கௌதமோட சொத்து. கௌதம் சம்பாதிச்ச மொத்த சொத்தையுமே வந்து நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ராஜ்யம் தான் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கௌதம்க்கு குடுக்க போற இது மிகப்பெரிய ஒரு மரநடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நெனச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த அஞ்சல் இருந்துட்டு இல்ல என்னால முடியாது. என் புருஷனுக்கு வந்து அதாவது இந்த சொத்த வந்து என் புருஷனோடது. என் புருஷனுக்கு சேர வேண்டியது. நான் வந்து இத யாருக்கும் தூக்கி குடுத்துற மாட்டேன். இதுக்கு முன்னாடி தான் என்னமோ வந்து 20% கேட்டீங்க. அப்ப நான் குடுத்தேன். இப்ப குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நானே போயிட்டு என் புருஷன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியில எஸ்எஸ்கே இருந்துட்டு அதுதான் உன்னோட ஆசைன்னா நான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போன உடனே கார்த்திக்கோட கட்டெல்லாம் கழட்டி விடுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம, இப்போ நீ தான் என்ன கடத்தனதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவ பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஐய்யய்யோ! கார்த்திக் நான் வந்து உன்ன கடத்தல. உன்ன கடத்த சொன்னது உன் பொண்டாட்டி அஞ்சலி. அதே மாரி வந்து இப்போ இங்க நடக்கிற டிராமாக்கு எல்லாத்துக்குமே காரணம் கௌதம கொல்ல பார்த்ததுலருந்து எல்லாத்தையுமே பண்ணது அஞ்சலி தான். இந்த சொத்துக்காக தான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலிய மாட்டி விட்டுட்டாங்க. இத கேட்டதும் கார்த்திக் இருந்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம, அஞ்சலிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு கடைசியில கார்ல இருக்க அந்த ஃபைல கொண்டு வந்து இத வந்து நான் தப்பா வந்து எழுதிட்டு இருக்கேன். கௌதம் அண்ணனுக்கும் இந்த சொத்து வேணாமா? எனக்கும் இந்த சொத்து வேணாம். இது மாரி வந்து நாங்க எவ்ளோ வேணாலும் சொத்து சம்பாதிச்சுக்குவோம். அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா உன்ன மாரி ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு. உன்ன முதல்ல டிவோர்ஸ் பண்றது தான் என்னோட வேலையா இருக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வந்து அஞ்சலியோட சுயரூபத்த இந்த எஸ்எஸ்கேவே வெளிய கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.